Hey everyone, this is MA. இந்த வீடியோவில் நம்ம Skewb சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பசில்ஸ்லேயே Skewb சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்னென்னா எப்படி பீசஸ்லாம் மூவ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். அதாவது என்ன சொல்ல, உங்களுக்கு சாதாரண ரூபிக்ஸ் கியூப் இப்போது 2x2 எடுத்துக்கிறேன். இதுதான் பக்கத்தில் இருக்குது, அதனால தான் இதை எடுத்தேன். இது வந்து XYZ ஆக்சிஸ்லலாம் மூவ் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஆக்சிஸில் மூவ் ஆகுது. அதான் நீங்கள் நார்மலாக ஒரு பீசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். அதுவும் இல்லாமல் இதில் வெறும் ஒரே ஒரு அல்காரிதம் தான். பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப், இந்த 4 மூவ்ஸை வச்சு நீங்கள் இந்த ஸ்கியூபை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்கியூப் சால்வ் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஒயிட் சைட் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் சென்டருக்கு சுற்றி இருக்கிற 4 கார்னர்ஸையும் சால்வ் பண்ணுவோம். இந்த ரெண்டு கலர்ஸையும் மேட்ச் பண்ண மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு கார்னர் பீஸை இங்கே ஒயிட்டோட மேட்ச் பண்ணோம். அதுக்கு என்னென்னா, இங்கே 4 கார்னர்ஸ் இருக்குல்ல, 4 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னரில் ஒயிட் சைடில் ஃபேஸ் ஆகிருக்கணும். டவுன் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா டவுனில் ஃபேஸ் ஆகிருக்கு. இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபேஸ் ஆகிருக்கு. நம்ம சைடில் ஃபேஸ் ஆகிருக்கிற கார்னரை ஒரே மூவில் கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் சைடில் ஃபேஸ் ஆகிருக்கிறது நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரை நீங்கள் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஆக்சிஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் மேட்ச் ஆகிடும். பீசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். சரி, இது பக்கத்தில் இருக்கிற பீஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூ இருக்கிற பீஸ் தான் வரும். ஒயிட் ப்ளூ இருக்கிற பீஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதை 1 மூவில் இதை கொண்டு வந்துடலாம். இப்போ ஒயிட் ப்ளூவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு தான் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு, இதுவும் சைடில் தான் ஃபேஸ் ஆகிருக்கு. இப்போ இது நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சைடில் ஃபேஸ் ஆகிடுச்சு. நமக்கு இந்த 2 பீஸும் சால்வ் பண்ணும்போது ஒயிட் ஈஸியாக இதோட மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒயிட் இதோட மேட்ச் ஆக மாட்டுது. ஸோ என்னென்னா, இந்த எங்கே இருந்ததோ அந்த பீஸை டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நம்ம இங்கே சேர்த்து வச்ச கார்னர் பிரேக் ஆகுது. ஸோ என்ன செய்யுங்க, இங்கே நமக்கு அன்சால்வ்டு ஸ்லாட் இருக்குல்ல, இந்த அன்சால்வ் ஸ்லாட்டில் டேர்ன் பண்ணுங்கள். எது வரைக்கும் டேர்ன் பண்ணுன்னா உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகிற வரைக்கும் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சால்வ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் சைடில் ஃபேஸ் ஆகாமல் டவுனில் ஃபேஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி டேர்ன் பண்ணி பாருங்கள். டேர்ன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த ஓரியன்டேஷனில் கார்னரும் சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்போ அந்த பீஸை மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது டவுனில் ஃபேஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த பீஸை டவுன்லேருந்து கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி இந்த டவுனில் மேலே கொண்டு வந்தால் இது பிரேக் ஆகுது. இந்த 3 பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சால்வ்டு ஸ்லாட்டில் டேர்ன் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கார்னர் சால்வ் ஆயிடுச்சு. இந்த கார்னர் சால்வ் ஆகவே இல்லை. நம்ம அன்சால்வ் ஸ்லாட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா, அந்த கார்னரை கீழேருந்து மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை 2 டிஃப்ரெண்ட் கேஸஸாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு ஒயிட் ரைட் சைடில் இருந்ததுன்னா அப்போ என்ன செய்யுங்க, இந்த கார்னரை இங்கே கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கீழே இதை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரை இங்கே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இப்போ 2 கார்னர்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னர். பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஒயிட் சைடு லெஃப்டில் ஃபேஸ் ஆயிருந்ததுன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரைட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த கார்னரை ரைட் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பீஸை இங்கே கொண்டு போங்க. இப்போது இந்த கார்னரை மேலே கொண்டு வாங்க, இந்த கார்னரை கொண்டு வாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சால்வ் ஆகிடுச்சு. ஸ்கியூப் சால்வ் பண்ணுறதோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒயிட் எல்லோ சைடை நம்ம சால்வ் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம ஒயிட்டை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ எல்லோ சைடை சால்வ் பண்ண போகிறோம். அதை நான் 2 ஸ்டெப்ஸாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம எல்லோ கார்னர்ஸை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது எல்லோ சென்டரை சால்வ் பண்ணுவோம்.
எல்லோ கார்னர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் என்னென்னா 2 கார்னர்ஸ் ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கும். 2 கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஃபேஸ் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கார்னரை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சைடு வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கிட்டு நான் அந்த 4 மூவ்ஸ் சொன்னேன்ல அதை பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த 2 கார்னர்ஸும் சைடில் வந்துருக்கும். இதுதான் அந்த செகண்ட் கேஸ். அப்படின்றப்போ 2 பாருங்கள் இந்த சைடு ஃபேஸ் ஆகிருக்கு, 2 வந்து இங்கேயும் ஃபேஸ் ஆகிருக்கு. அப்படின்றப்போ 2 பக்கத்தில் இருக்கிற அதை ரைட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த 4 மூவ்ஸை பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லோ கார்னர்ஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போது எல்லோ ஃபேஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து இங்கே கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரணும்னா, அந்த எல்லோ சென்டரை உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த 4 மூவ்ஸை பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காது, கார்னர்ஸும் எங்கேயும் போயிருக்கும். என்ன செய்யுங்க, அப்படியே டேர்ன் பண்ணி மறுபடியும் அந்த 4 மூவ்ஸை பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஃபேஸ் சால்வ் ஆகிடும். அதாவது என்னென்னா, எந்த சைடு எல்லோ இருக்கோ அதுக்கு அது பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த மூவ்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் 180 டிகிரி டேர்ன் பண்ணி அந்த மூவ்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்கியூபை சால்வ் பண்ணுற செகண்ட் ஸ்டெப். ஸ்கியூபை சால்வ் பண்ணுற ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, இந்த 4 சைடையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு நம்ம எப்படி எல்லோ சைடை வந்து சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒயிட்டையும் எல்லோவையும் உங்கள் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த 4 மூவ்ஸை பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் 180 டிகிரி டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் சால்வ் ஆகிடும். இப்போ இன்னும் 3 கலர் தான் இருக்குது. இப்போ இந்த 3 சைடில் ஏதாவது ஒரு சைடை சூஸ் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் அந்த 4 மூவ்ஸை பண்ணோன்னா சால்வ் ஆகிடும். ஆனால் எந்த சைடை சூஸ் பண்ணுறதுன்றது தான் எங்கள் கொஸ்டின். அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் என்னென்னா, இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குது. இங்கே ஆரஞ்சும் இங்கே ப்ளூ இருக்குது. இங்கே ப்ளூவும் ரெட் இருக்குது, இங்கே ரெட்டும் ஆரஞ்சு இருக்குது. நமக்கு நார்மலாக ரூபிக்ஸ் கியூபில் ஆப்போசிட் கலர்ஸ் எதுன்னு பார்த்து அந்த சைடில் வந்து நம்ம அந்த மூவ்ஸை அப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் ப்ளூவும் வந்து ஆப்போசிட் கலர்ஸ் இல்லை, ஏன்னா இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். அதே ப்ளூவும் ரெட்டும் பார்த்திங்கன்னா இதுவும் ஆப்போசிட் இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சு இது ரெண்டும் ஆப்போசிட் கலர்ஸ். அப்போனா நம்ம இந்த ஃபேஸில் தான் அந்த அல்காரிதம், அதாவது அந்த 4 மூவ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் 180 டிகிரி டர்ன் பண்ணிட்டு ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கியூப் சால்வ் பண்ணியாச்சு. ஸ்கியூப் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த பீசஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸை வந்து ஒயிட் ஃபேஸை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே அந்த 4 மூவ்ஸை வச்சுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். பாய்.